Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய மலையாம்பட்டு பகுதியில் கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பெரிய மலையாம்பட்டை சேர்ந்த மஞ்சு மற்றும் அவரது உறவினர் தங்களது இருசக்கர வாகனங்களை அருகிலுள்ள மாசானத்து அம்மன் கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கும்பல் ஒன்று தீயிட்டு கொளுத்தியதில் இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த திறனற்ற விடியா அரசின் ஏவல்துறை இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறுவனுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வீரமணி என்பவர் தனது மகனுக்கு தனியார் உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்ததில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனை பரிசோதித்ததில் வாந்தி மயக்கத்துக்கு சிக்கன் ரைஸே காரணம் என்பது தெரிந்தது. இதையடுத்து கடைக்கு சென்று வாக்குவாதம் செய்த சிறுவனின் பெற்றோர் ஸ்டாலின் அரசின் உணவு கட்டுப்பாட்டுத்துறை உணவகங்களை ஆய்வு செய்யாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற அசம்பாவிதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் தெருநாய்கள் கடித்ததில் 4 ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் இரவில் தனது வீட்டின் அருகே ஆடுகளை கட்டி வைத்துள்ளார். அப்போது சுமார் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறியதில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு தனக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தேவராஜ் வலியுறுத்தியுள்ளார். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் தெருநாய்கள் தொடர்ந்து மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசாரை கண்டித்து 52 வயது நபர் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுபோதையில் ஆட்டோ ஓட்டியதாக கூறி தர்மராஜன் என்பவரின் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை என்ற பெயரில் அவரது மனைவியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சாதி ரீதியாக திட்டியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளை முறையாக விசாரிக்காமல் அவர்கள் வீட்டு பெண்களை சாதி ரீதியாக பேசுவது உள்ளிட்ட அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பூதலூர் தாலுகா பகுதியில் பாளையப்பட்டி, செங்கிப்பட்டி, கூத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பூதலூர் சேவு கடை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனுக்களை வழங்கினர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நீர் நிரம்பி குளம் போல் இருந்த கோட்டை மைதானம் ஆட்சியர் ஆய்வை ஒட்டி அவசர கதியில் சீரமைக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கோட்டை மைதானத்தில் குளம் போல் நீர் தேங்கிய நிலையில் அதனை நகராட்சி அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுவோர் சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் ஆய்வை ஒட்டி நகராட்சி ஊழியர்கள் அவசர கதியில் மைதானத்தில் நீரை அகற்றி சீரமைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் கடமைக்கு பணிகளை செய்வது வாடிக்கையாகி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வில்வராய நல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் முகாம் வெறிச்சோடியது. ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கை இல்லாததால் பொதுமக்கள் முகாமில் பங்கேற்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. விடியா ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக செயல்படுத்தும் திட்டங்களால் பொதுமக்களின் வரி பணம் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பேருந்து மோதி 10 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. கழுகாச்சலபுரம் விளக்கு சாலையை ஆடுகளுடன் கார்மேகம் என்பவர் கடக்க முயன்ற போது அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 10 ஆடுகள் உயிரிழந்ததோடு 10க்கும் அதிகமான ஆடுகள் காயமடைந்தன. ஆட்டு உரிமையாளர் கார்மேகம் காயமடைந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களை புறக்கணிப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் தரைத்தளம் அமைக்காததை கண்டித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தரைத்தளம் மண் தரையாக உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி பள்ளி வளாகம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் ஊராட்சி நிர்வாகம் தரைத்தளம் அமைத்து தராததை கண்டித்து பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு பள்ளிகளை முறையாக சீரமைப்பு என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
இங்கே வந்து அடிப்படை வசதினா தளம் இல்லை, மழை பெஞ்சதுனால நேற்றுக்கு ஃபுல்லாகவே சகதி ஆயிடுச்சு. எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே பிள்ளைங்க யாரும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான வசதி இல்லை. மழை பெஞ்சா அந்த நிலமை, வெயில் அடிச்சது காத்தடி காலம்னா ஃபுல்லாக புழுதியெல்லாம் அழுதி பிள்ளைங்க மதிய சாப்பாடு சாப்பாட்டில் எடுத்து போட்டுருது. காலையிலேயும் அதே நிலமை தான். புதுச்சேரி சுகாதாரத்துறை பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு 7,000 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் ஓராண்டாகியும் இதுவரை சம்பளம் உயர்த்தப்படாமல் உள்ளது. இதனால் சம்பள உயர்வு, மாதம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் போராட்டம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.